தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கம்பராமாயணம் பற்றிய ஆய்வுகள், அந்த ஆய்வுகளுடைய கட்டுரைகள், அதன் தொகுப்பு தான் கம்பனில் காத்திருப்பு என்கின்ற ஒரு நூல். இந்த நூலுடைய ஆசிரியர் நம்முடன் இணைந்திருக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு வணக்கம். இப்போ இந்த கம்பனில் காத்திருப்பு பற்றி சொல்லும்போது, இந்த கட்டுரை தொகுப்புல பார்த்துட்டு வரும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ் இந்த நூல்ல வந்து இல்லை அப்படின்னு பார்க்குறேன். அதுதான் இந்த நூலுடைய ப்ளஸ்ஸாவும் பார்க்குறேன். ஏன்னா, பொதுவா ஒரு நூல எடுத்துட்டோம்னா, ஆய்வு பார்வை மட்டுமே இருக்கும். ஒரு உரை எடுத்துக்கிட்டோம்னா, உரைகள் பத்தி மட்டுமே ஆய்வு பண்ணி அத ஒரு தனியா வச்சிருப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து ரசனை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த இலக்கியத்த ரசிச்சா மட்டும் போதும், அதை மட்டும் கொண்டு வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் வந்து சமயம் சார்ந்து, கம்பன் ஒரு வைணவன், வைணவ பார்வையில் அவனை பார்க்கிறேன் அல்லது ஒரு சமரச பார்வையில் பார்க்கிறேன். அந்த தத்துவத்த மட்டுமே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்க நூல்ல வந்து இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து ஒரே இடத்துல வந்து பார்க்குறேன். இப்ப எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போனா பலவிதமான உணவுகள் ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குமோ, அந்த மாதிரி இந்த 3 விஷயங்களையும் ஒண்ணா வந்து நீங்க குடுத்துருக்கீங்க. இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க? இதுக்கான காரணம் என்ன? ஒரு வகையில சொன்னா, இதுல ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு, அந்த தலைப்பு சம்பந்தமா வந்து விரிவாக வந்து ஆய்வு பண்றதுக்கான பெரிய களம் இருக்கு. உதாரணமா இப்ப கம்பெனியில வைமுக உரை இருக்கு இல்லையா? அது வந்து நான் பேசினேன், பேசுனத கட்டுரையாக்கினேன் அப்படின்றது வாஸ்தவம் தான். அத ஒரு தனி நூலா எழுத முடியுமானா, கண்டிப்பா எழுத முடியும். ம், ம், கிட்டத்தட்ட இதே தலைப்புகள வைத்துக்கொண்டு சில மாணவ நண்பர்கள், அ அவங்க வந்து இதே தலைப்ப வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆய்வுகளே மேற்கொண்டிருக்காங்க. ம். இப்ப வந்து எம்.ஃபில் கிடையாது. ஒரு எம்.ஃபில் தீசிஸாவோ, அல்லது வந்து வைமுகவுடைய உரைய வச்சுட்டு பிஹெச்டி தீசிஸாவோ, இதெல்லாம் கூட பண்றதுக்கான பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் அது. என்னுடைய ம், நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒருவேளை அப்படி எதிர்கால ஆய்வு பண்றவங்களுக்கான ஒரு வரைவு சட்டகம் மாதிரி, ம், ஒரு சாம்பிள் மாதிரி இந்த கட்டுரை வந்து அவங்களுக்கு வந்து பயன்படலாம் அப்படின்றது ஒரு பார்வை. ம், இன்னொன்னு, இது ஒரு விதமான ருசி தான். ம். அதாவது ஒரு ஒரு வெவ்வேறு விதமான நிறங்களை வந்து தொகுத்து பார்ப்பது. நீங்க இப்போ நம்ம ஊர்ல வந்து ஆம், பூ கட்டுறதுலே வந்து 2 விதமா இருக்கும். ம். தனி பூன்னு இருக்கும். இப்போ ஆமா, மல்லிகை பூனா மல்லிகையை மட்டுமா வச்சு கட்டுறது. அதே வந்து கதம்பம் வந்து ஒரு விதமான அழகு. ஆமா. ஏன்னா அது வெவ்வேறு விதமான வேற மனம், வேற நிறம் எல்லாமே கலந்ததாக ஒரு கதம்பம் இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு கட்டுரை கதம்பம் மாதிரியான ஒரு ஒர்க் தான். அதனால வந்து எல்லா தரப்பினரும் வந்து ரசிக்கிறதுக்கு ஏன்னா கம்பனுக்கு அதில் ஸ்பேஸ் இருக்கு. இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கம்பராமாயணத்தை பொறுத்தளவுல, கம்பராமாயணத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு சமய தத்துவ நூல் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இப்போ சைவ ம். சித்தாந்தத்தில சாத்திர நூல்கள்னு உண்டு. ஆ. ஒரு சிவஞான போதம் மாதிரியோ, அந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து அது வந்து தத்துவ நூல் மட்டும் தான். அதுக்குள்ள வந்து இலக்கியத்துக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. இருக்காது. அதுவே வந்து பக்தி இலக்கியங்களா வருகின்ற பொழுது, ஒரு திருவாசகமோ அல்லது ஆழ்வார்களுடைய பாசுரங்களோ, இதெல்லாம் வர்ற பொழுது அதில வந்து பக்தி முதன்மையா இருக்கும், தத்துவம் கலந்திருக்கும். ஆனா, அது வந்து இலக்கியத்தின் வழியாக ம். பக்தியை பேசுவது அப்படின்றது அதுக்கு வந்து முதன்மையான ஏரியா இருக்கும். தத்துவம் வந்து அதில வந்து செகண்டரியா இருக்கும். செகண்ட். கலை இலக்கியம் சார்ந்து பேசுறவங்க பக்தியோ, தத்துவமோ பேசாம, ரசனையை மட்டுமே வைத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு மொழி நடை அப்படின்ற மாரி எழுதுறவங்க இருக்காங்க. இருக்காங்க. ஆனா, கம்பனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த எல்லா தரப்புக்குமே இடம் குடுக்குறாரு அவர். ம். நீங்க பார்த்தீங்கன்னா, கம்பன் காட்டும் வைணவ பேருலகம் அப்படின்னு ஒரு நூல். ஓ! அ பொள்ளாச்சியில வந்து பேராசிரியர் அமுதன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க எழுதியிருக்காங்க. கம்பனுக்குள்ள வந்து தத்துவம் வந்து இவ்வளவு செறிவா இருக்கா? குறிப்பா ம். வந்து விசிஷ்டாத்வைத தத்துவம் வந்து இவ்வளவு செறிவா இருக்கா? அது வந்து ஒரு பெரிய ஆய்வாக செய்வதற்கான ஒரு பெரிய களம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்த வந்து ரொம்ப ஆழமாக அவங்க மேற்கொண்ட ஆய்வு. ஓஹோ! ம். ஆ அதே நீங்க பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்த வந்து ரசனைக்காக மட்டுமே என்று பேசியவர் வந்து ரசிகமணி டி.கே.சி. அவர்கள். ம். அவருக்கு பேரே வந்து ரசிகமணி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே வந்து, ரசனைனா வந்து அவர் என்ன பண்ணுவாரு, சில பேர் சாப்பிடையில என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க வேடிக்கையா சொல்லுவோம். அவருக்கு வந்து நாக்கு அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி. என்னென்ன பொருள்லாம் இதில சேர்ந்திருக்கு அப்படின்னு அந்த நாக்கு பட்ட உடனே வந்து அப்படியே சொல்லிருவாங்க. தெரிஞ்சிரும். அந்த மாரி அவர் வந்து ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டாருன்னா, ஒரு பாட்ட முழுசா வந்து அவர் பார்க்க மாட்டாரு. ஓ! அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு அ சொல்லையும் வந்து பிரிச்சு, 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 பிரிச்சு அவர் வந்து ரசிச்சு, ரசிச்சு அவர் வந்து பேசுவாரு. ம்ஹ்ம். அந்த மாரி கம்பரை வந்து ரசிகமணி போன்றவர்கள் பி.ஸ்ரீ குறிப்பா வந்து ம்ஹ்ம். கம்பனை வந்து ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பி.ஸ்ரீயுடைய எழுத்த வந்து வாசிக்கணும். ஓ! பி.ஸ்ரீ, சீனிவாச ராகவன் ம். அவருடைய காவிய அரங்கில் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே நான் நினைவுல இருந்து சொல்றேன் இந்த புஸ்தகத்தினுடைய பேரெல்லாம். இந்த காவிய அரங்கில்ன்ற புஸ்தகம் நான் யாராவது கம்பராமாயணத்த வந்து அறிமுகப்படுத்திக்கணும்னு என்ட்ட கேட்கிறவங்களுக்கு நான் முதல்ல ரெஃபர் பண்ற புக் இதுதான்.
கேரக்டர்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து ரசிக்கணும், ஒரு கேரக்டர் வந்து எப்படிலாம் வந்து கம்பர் வந்து உருவாக்கி காமிச்சிருக்காரு. நீங்க பெரிய பெரிய கேரக்டர்லாம் வேண்டாம், தானியமாலின்றது வந்து ரொம்ப சின்ன கேரக்டர். ம்ஹும். அந்த ரொம்ப சின்ன கேரக்டரோட கம்பர் வந்து எவ்வளோ மைன்யூட்டாக அந்த கேரக்டரை வந்து அவர் வந்து உருவாக்கி காமிச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஹொய்சல தேசங்கள் போனீங்கன்னா ம். அவங்களுடைய சிற்பக்கலை இருக்கும். ஆமா அந்த ஹொய்சல சிற்பக்கலையுடைய விசேஷம் என்னன்னா டீட்டெயிலிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா ஒரு பெரிய சிற்பம், ஒரு 6 அடி சிற்பத்துக்கு என்ன நகையெல்லாம் போட்டிருப்போமோ, என்ன நுட்பமான அலங்காரங்கள்லாம் இருக்குமோ, இதெல்லாம் இந்த ஒரு விரல் உயரத்துக்கு இருக்கக்கூடிய சிற்பத்தில் கூட அவங்க செஞ்சிருப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பர் வந்து தானியமாலி மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸை கூட எவ்வளோ நுட்பமாக உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து அவர் வந்து காம்பார். ம். அப்போ முழுக்க முழுக்க அந்த புஸ்தகம் வந்து தத்துவத்துக்குள்ளேயும் போகாது, இலக்கணம் இலக்கியம் சார்ந்த அந்த சிந்தனைக்குள்ளேயும் போகாது, ரசனையை மட்டுமே மையமிட்டு அந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. ம். அப்படியே அதுக்கு அப்படியே நீங்கள் நேர் எதிராக நான் சொல்கிறது இது, இந்த தத்துவம் இதையெல்லாம் தாண்டி ஆய்வு களத்துக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ்ன்னு சொன்னால் ஐயா தேஞான சுந்தரம் ஐயாவுடைய புஸ்தகங்கள். ம்ஹும். குறிப்பாக வந்து கம்பநாடர் புதிய வெளிச்சம் வந்து கம்பருடைய ராமாயணத்தின்படி ஆ. ராமர் வந்து எந்த தேதியில் வனவாசம் புறப்பட்டாரு, ஓ. எந்த தேதிகளில் எங்கெங்கே இருந்தார், இந்த 14 வருஷம்னு சொல்கிறது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த நாள்களில் எங்கெங்கே இருந்தார், எப்போ யுத்தம் நடந்தது, எப்போ மீண்டு வந்தாருன்னு கம்பராமாயணத்தை வந்து ஒரு தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தினாலே ஒழிய இப்படி ஒரு நூலை வந்து உருவாக்கவே முடியாது. அப்பா. ஐயா வந்து கம்பனில் சகோதரத்துவம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. ம்ஹும். இந்த கம்பனில் சகோதரத்துவம் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத புதிய செய்தியை ஒன்று தாங்கி நிற்கிது. ம்ஹும். நீங்கள் கம்பன் கதையை நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, குகனோடும் ஐவரானோம், ஆமா. பின்பு குண்டு சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், நின்னோடும் எழுவரானோம். இந்த குகன், சுக்ரீவன், விபீஷணன் இவங்கள்லாம் ராமர் வந்து சகோதரராக ஏற்றுக்கிட்டாரா நமக்கு தெரியுது. ஆமா சகோதரர்னா மூத்த சகோதரனா இளையவனா? சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஆமா ம். ராமர் வந்து அவங்க அண்ணன் தம்பி 4 பேர், ஆமா இவங்க 5வது தம்பியா வந்து குகனை சேர்த்துக்கிட்டாரு, 6வதா 7வதா அப்படின்னு சொல்றோம்ல. 5 6 7ங்கிற சேர்த்துக்கிட்டது வாஸ்தவம் தான், எண்ணிக்கையில் இவங்க 7 பேர் ஆயிட்டாங்க. ஆனா ஐயா வந்து தன்னுடைய நூலில் என்ன நிறுவுறாங்கன்னா, இந்த 3 பேத்தையுமே தனக்கு மூத்தவனாகத்தான் ராமன் கொண்டிருந்தான். ஓ. அதுக்கு சில நுட்பமான குறிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வந்து சீதைட்ட வந்து ராமர் சொல்றாரு, அதாவது குகனை பார்த்து சீதையை காமிச்சு இவ உனக்கு கொழுந்தி அப்படின்னு சொல்றாரு. யாரை கொழுந்தின்னு சொல்லணும் அப்படின்னா, தம்பியினுடைய மனைவியை தான் கொழுந்தின்னு முறை வச்சு கூப்பிட முடியும். முடியும். அப்போ சீதை உனக்கு கொழுந்தினா நான் உனக்கு தம்பின்னு தானே அர்த்தம். ஓ. அப்ப குகனை ராமர் அண்ணன் தானே ஏத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி நுட்பமான ஆய்வுகள் வந்து தேங்காயாவுடைய அந்த நூல்ல வந்து உண்டு. ஓஹோ. அப்போ கம்பனை வந்து இப்படி நுட்பமாக படிப்பது, இப்படி கம்பனுக்கு வந்து எல்லா இடங்களுக்குமா ஸ்பேஸ் இருக்கு. இருக்கு. அப்ப தத்துவமாகவும் கம்பனை பேசலாம், தீவிர ஆய்வுக்கும் கம்பனை உட்படுத்தலாம், தீவிர ஆய்வோ தத்துவமோ இல்லாம இலக்கியமாவே கம்பனை ரசிக்கலாம். எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குன்றதுனால இதை ஒன்றும் திட்டமிட்டு நான் வந்து இப்படி எழுதணும் அப்படின்றக்கா தொகுக்குன்றன்னு நினைச்சலாம் தொகுக்கல. ஆ. என்னுடைய வாசிப்பின் வழியாக எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை பேசினதை எழுதுறேனே ஒழிய இதுல எந்த விதமான தனிப்பட்ட திட்டமிடலாம் கிடையாது. பேசினதை தொகுத்திருக்கேன், அவ்வளவுதான். அது இயல்பாக வந்து எல்லா தரப்புக்குமே இடம் கொடுக்குற மாதிரி கம்பனுடைய குணம். நம்ம வந்து என்ன உணவுல வந்து என்ன குணம் இருக்கோ அந்த குணத்தை சாப்பிட்ற நம்ம கிட்ட அந்த உணவு வந்து வெளிப்படுத்தும். ஆமா. அதே போல கம்பன்ட்ட வந்து இவ்வளவுக்கும் இடம் இருக்கு, அது புஸ்தகத்துல வெளில வந்திருக்கு, அவ்வளவுதான். கம்பருடைய அவையடக்கம் மாதிரியே இருக்கு உங்களுடைய பேச்சும். ரொம்ப சந்தோஷம். ஆகவே இப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, அதாவது கம்பன் வந்து தீவிரமான தத்துவம் சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும், அதை பெரும்பாலும் இலக்கியமாகவே, இன்னும் சொல்ல போனோம்னா கம்பருடைய ராமபக்திக்கு கூட பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதனுடைய தமிழுக்கு மட்டுமே, இலக்கிய சுவைக்கு மட்டுமே ஒரு இடம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது சரிதானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று என்னன்னா, எது முந்தி நிற்கிறது? கம்பனை பொறுத்தவரை அவனுடைய ராமபக்தி அப்படிங்கிறது முதல்நிலைப்படுத்தப்பட வேண்டியதா, அல்லது வந்து இலக்கியம் முதல்நிலைப்படுத்தப்பட வேண்டியதா? அது நாம எதை முதல்நிலைப்படுத்துறோங்கிறது வேற விஷயம். பட் கம்பர் எதை செய்திருப்பார் அப்படின்னு உங்களுடைய பார்வையில, நீங்க கம்பராமாயணத்தை படிச்சதுல இருந்து நீங்க சொல்லணும். ஆசை பற்றி அறையில் உற்றேன், மற்ற காசுல் குற்றத்து ராகவன் கதை. ஆசை அப்படின்றது வந்து நாம லிட்டரலா வந்து ஆசைனா விருப்பம் மட்டும் இல்லை, இங்க வந்து ஆசைன்றது பக்தி. ராமபிரான் மீது இருக்கக்கூடிய பக்தியினாலே நான் வந்து என்னுடைய நூலை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பொழுது அவர் வந்து ஒரு பக்தர் நமக்கு தெரிஞ்சு போகுது. அவர் வந்து பேசக்கூடிய ராமரை பற்றி பேசக்கூடிய இடங்கள்லாம் வந்து பக்தருடைய வார்த்தையாக இல்லாம நம்ம அந்த வார்த்தையை நம்ம அர்த்தம் பண்ணிக்கவே முடியாது. வாளினுடைய மார்பில் வந்து ராமபானம் பாஞ்சிருக்கு,
அந்த ராமபாணத்துல ராமன்ற நாமத்தை பார்க்கறான் வாலி. அவ்வளவுதான் செய்தி. வாலி நாமத்தை பார்த்தான்னு மட்டும் சொல்லலாம்ல. ஆனா அவர் எப்படி சொல்றாரு? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையை எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர நாமம். வாலி ராமநாமம் பார்த்தான், ராமன்ற அரசனுடைய பேரை பார்த்தான் அப்படின்னு சொல்லாம அந்த ராம நாமத்துக்கு இருக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் பேசுற பொழுது இது ஒரு பக்தருடைய குரலாக இல்லாம வேற என்னவா இருக்கும்? இன்னும் சொல்ல போனா ஆழ்வார்கள் நாராயண நாமத்தை இப்படி பேசுனாங்க. குளந்தரும் செல்வம் தந்திரும் அடியார்படுது ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்வு சிம்பொருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திரும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல் அப்படின்னு நாராயண நாமத்துக்கு என்னெல்லாம் பெருமை சொன்னாங்களோ அதை ராமநாமத்துக்கு கம்பர் இங்க சொல்றார். அப்போ இது ஒரு பக்தருடைய டோன் தான். நிச்சயமா அது பக்தி இலக்கியமாக போற்றப்பட வேண்டியதுதான். நான் ஒரு இடத்துல பாடத்திட்டம் பத்தி ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்போ வைணவம் சார்ந்த இலக்கியங்கள்லாம் எதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க, அதை நான் பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கோன்னு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்த பொழுது நான் கம்பராமாயணம் சொல்கிறேன். சார் அது காப்பிய இலக்கியம் சார், நீங்கள் எப்படி வைணவ இலக்கியம் சொல்லலான்னா அதுக்குள்ளே வைணவம் தானே இருக்குது. நீங்கள் மணிமேகலை படிக்கிறீங்க, மணிமேகலை காப்பியன்னு மட்டும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழிலே பௌத்தத்திற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளம் அல்லது பௌத்தத்துக்கான தரவுகளை தரக்கூடிய மிகப்பெரிய தொகுப்புன்றது மணிமேகலை தான். அப்போ மணிமேகலையும் பௌத்தத்தை நம்ம பிரிக்க முடியுமா? அல்லது பெரிய புராணத்தை சைவத்தையும் பிரிக்க முடியுமா? அதே போல கம்பனையும் வைணவத்தையும் பிரிக்க முடியாது. அதனால கம்பருடைய காப்பியம் என்பது நிச்சயமாக பக்தி இலக்கியம் தான். ஆனா அந்த காப்பியம் அந்த பக்தி என்பதை அவர் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதம் அப்படின்றது இலக்கிய மொழியிலே இலக்கிய அழகுகளோடு இலக்கிய நயத்தோடு அதை கொண்டு போய் கொண்டு போறாரு. இந்த பேராசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் வேடிக்கையான உதாரணம் சொல்லுவார். இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு சப்பாத்தி தான் கண்டிப்பாக சாப்பிடணும்னு நிர்பந்தம் வந்துடும். அப்போ சப்பாத்தியை சாப்பிட்ணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும். அதுவும் தமிழகத்தில் தென் இந்தியாவில் வாழ்கிறவங்களுக்கு கோதுமை சார்ந்த உணவுகளை ஏதோ வார நாள்களில் ஒரு நாளோ 2 நாளோ சாப்பிட்ற ஒன்றும் பெரிய தொந்தரவாக இருக்காது. அதை முதன்மையான உணவாக மாற்றுறதுலாம் ரொம்ப அது ஒரு பெரிய கொடும் தண்டனைக்குரிய விஷயம். நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிட்டு சவுத் இந்தியாவில் எங்கேயாவது ரசம் சாதம் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு பெரிய இன்பம் பொங்கும். அந்த மாதிரி சப்பாத்தியை போய் தினம் எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுல அந்த வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதையே மேத்தி சப்பாத்தி இல்ல ஒரு மசாலா சப்பாத்தி இந்த ஃப்ளேவரை என்ன பண்ணுவாங்கன்னா மாத்துவாங்க. இவர் சுவைக்கு தகுந்தபடிக்கு முதன்மையானது அதுதான். ஆனா அதை சாப்பிட்றவங்களுடைய ரசனைக்கு தகுந்தபடிக்கு கொஞ்சம் அதை சுவை கூட்டப்படுவது அல்ல அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மாதிரி அதை பரிமாறுற பொழுது அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு பக்குவமா மாத்துற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாம அதை பண்றோம். அப்போ கிட்டத்தட்ட கம்பருமே அதான் பண்றாரு. தான் ஒரு உயர்ந்த தத்துவத்தை உயர்ந்த மரபை எல்லாம் அவர் பேசுறார். நீங்க பிரகலாதன் துதி இரணிய வதைப்படலாம் அப்படின்றது முழுக்க முழுக்க தத்துவம் மட்டும்தான். பிரகலாதனும் அவங்க அப்பாவும் பேசிக்கிறது அப்படின்றது தத்துவம் தான். அவன் என்ன சொல்றான்? கர்மயோகம், நான் என்னுடைய கர்மங்களை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு உடனே பிரகலாதன் பேசுறான். அப்பெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கர்மத்துக்கும் பலன் தரக்கூடியவன் யாருன்னு சொன்னா அதுக்கு பிரம்மம்னு ஒண்ணு வேணும். அப்ப மனித முயற்சினால இதெல்லாம் நடந்துராது. நீ முயன்றிருக்க அப்படின்னா கூட அப்படி முயன்றிருக்கக்கூடிய மேல் நின்ற விதிக்கு நாயகன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விதிக்கும் அவன் தான் நாயகனே ஒழிய விதியே என்ன பண்ணிடாது, எல்லாத்தையுமே செஞ்சிடாது, கர்மம் மட்டுமே பலன் தந்துராது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ம மார்க்கத்திற்கும் ஞான மார்க்கத்துக்குமான ஒரு உரையாடல் தான் இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் கூடிய ஒரு உரையாடல். அந்த மாதிரி தத்துவ உரையாடலே கம்பன்ல ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. அப்படி பெரிய ஸ்பேஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய காவியத்தை கொடுக்கக்கூடிய விதம் அவருக்கு என்ன ஃப்ளேவர்ல கொடுத்துருக்காருன்னா அதை ரொம்ப இலக்கியம் தான் அதை ப்ரெடாமினன்ஸா இருக்கு. அதனால படிக்கிறவங்களுக்கு அந்த இலக்கிய சுவையை வைத்து கொண்டுதான் கம்பனுக்குள்ள அவங்க உள்ள நுழைய முடியும். மாணவ பருவத்தில் இருக்கிற பொழுது மேடைகளில் பேசக்கூடியவங்கலாம் அந்த சந்தங்கள் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் இருக்கும். இந்த உறங்குகின்ற கும்பகர்ண பாட்டு, இந்த பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவ மணுங்க, இந்த மாதிரியான இந்த சந்த நயங்கள், இந்த மாதிரி இலக்கிய நயங்களின் வழியாக தான் உள்ள நாம நுழைய முடியும். அதான் பப்ளிக் ஈஸியா போய் சேரும். ஆனா அது மட்டுமே கம்பராமாயணம் இல்ல. கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு அதுக்கு இலக்கிய அழகு இருக்கிறதோ அதே அளவிற்கு ஆழமான ராமபக்தியும் ஆழமான வைணவ பின்புலமும் நிச்சயமாக அந்த காப்பியத்திற்கு இருக்கிறது. இதெல்லாம் பேலன்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும், கம்பனை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சமயம் சார்ந்து நம்ம படிக்கிறோன்றக்கா நம்முடைய இலக்கிய தரங்களையும் அழகுகளையும் நாம நீக்கிறவும் கூடாது. இலக்கியம் மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு அதில் இருக்கக்கூடிய மதமோ நம்பிக்கையோ சமயமோ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம நீக்கிற முடியாது. இதெல்லாம் பேலன்ஸ்டா படிச்சுட்டு போறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு ஒரு
நல்ல தரமான ஒரு அணுகுமுறையாக இருக்குமே ஒழிய, ஏன்னா அந்த காவியத்தினுடைய உயிர் என்பது வந்து பக்தி தான். அந்த உயிருக்கான உடல் என்பது இலக்கியம். அப்போ உயிரையும் உடலையுமா சேர்த்து தான் நம்ம வந்து அனுபவிக்கணுமே ஒழிய ரெண்டையும் வந்து பிரிக்க முடியாதுன்றது என்னுடைய பார்வை. நிச்சயமா, நிச்சயமா. குறிப்பா கம்பனை பத்தி படிக்கும்போது நீங்கள் ஒரு வைணவர். பிளஸ் ஆமா. அந்த வைணவ பார்வையிலிருந்து கம்பனை ரசிக்கும் போது அது இன்னும் ஆழமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அது பத்தின உங்களுடைய அனுபவம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதுல 2 கட்டுரை இருக்கு. ரொம்ப முக்கியமா. அதாவது கம்பனுடைய அந்த வைணவ ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியிற மாரியான 2 முக்கியமான கட்டுரை. காரிமாறனும் கம்பனும். காரிமாறனும் கம்பனும் அப்படின்னு ஒரு கட்டுரை. நற்குணக் கடல் அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த 2 கட்டுரையுமே வந்து கம்பனில் வந்து வைணவம் எப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து கம்பனுடைய இந்த கம்பனுக்கு கிடைச்சக்கூடிய இந்த இன்சைட்ஸ் எல்லாமே வந்து ஆழ்வார் நம்மாழ்வார்ட்ட இருந்து நிறைய வந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு நம்மாழ்வார் முத பகவானா யார் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. உயர்வு அற உயர்நலம் உடையவன். இவனுக்கு மேல வந்து ஒன்னு உயர்ந்த பொருள் கிடையாது. அதுதான் வந்து பகவான்றார். அதை அப்படியே கம்பர் தன்னுடைய லாங்குவேஜ்ல வாலி வாக்கு. தன்னின் மேல் ஒரு பொருள் இல்லா மெய்ப்பொருள். தனக்கு மேல உயர்வா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் எதுவோ அதுதான் ராமன் அப்படின்னு சொல்றாரு. நம்மாழ்வாருடைய கருத்தை வந்து வேற ஒரு மொழியில சொல்றாரு. அதுதான். அதே மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் வந்து எங்கும் உளன் கண்ணன் அப்படின்பாரு. ஆழ்வார் சொல்லிருக்கா எங்கும் உளன் கண்ணன். எங்கும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா இடம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா ஆழ்வாருடைய இந்த ஒரு வார்த்தை கம்பனுக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த எங்கும்ன்றதை வச்சுட்டு கம்பன் சொல்றான். சாணினும் உளன் ஓர் அணுவை சதகுறிட்ட கோணினும் உளன் மாமேறு குண்டினும் உளன் இன்னின்ற துணினும் உளன். வரிசையா அந்த எங்கும்ன்ற அந்த ஒரு வார்த்தை ஒரு கம்பனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி. அதை கையில எடுத்துக்கிட்டு கம்பன் வந்து அதை பூரா சொல்லக்கூடிய இடமா இருக்கட்டும். இப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் வந்து கம்பன் உள்வாங்கி கொண்டு, இன்னும் சொல்ல போனா கம்பன்ல நடந்திருக்கூடிய சில கதை மாற்றங்கள், குறிப்பா இந்த ராமன் வனவாசத்துக்கு காரணமா இருந்த அந்த கூனின்ற கேரக்டர் வந்து ஏன் இப்படி பண்ணா அப்படின்னா, அவ வந்து தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. வனவாசம் போகிற மாதிரி தெரியல, ராவணவதம் நடக்கிற மாதிரி தெரியல. உடனே சரஸ்வதி தேவியே வந்து கூனி உருவத்தை எடுத்து வந்தான்ற மாதிரி வேற ராமாயணங்கள்லாம் இருக்கு. அப்பெல்லாம் கதைகள்லாம் இருக்கு. ஆனா கம்பர் அப்படிலாம் சொல்லலை. கூனிக்கு வந்து மனசுல வந்து இந்த பழைய எண்ணம் இருந்தது. ராமர் வந்து தன்னை வந்து அடிஷ்டார்ன்ற எண்ணம் இருந்தது. அதுக்கு பழி தீக்கிறக்காக தான் கூனி வந்து இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு கம்பர் சொல்றார். இதுக்கு ரூட் எங்க இருக்குன்னா ஆழ்வார்கள்ட்ட இருக்கு. ராமர் வந்து கூனி மேல வந்து அந்த மண்ணுருண்டை வைத்து அடித்தார் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. அப்ப அந்த மண்ணுருண்டை வச்சு அடிச்சதுனாலதான் கூனிக்கு வந்து இந்த கோபம் வந்துச்சுன்றதுக்கான காரணங்களை வந்து ஒரு ஆழ்வார்கள்ட்ட தான் எடுத்துக்கிறாரு. அதனால இந்த கம்பருடைய இந்த வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பா நான் இந்த ஒரு கட்டுரையா நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து மிக விரிவாக கம்பனும் ஆழ்வார்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நூல் பேராசிரியர் மாப்பைய சீனிவாசன் அவர்கள் விரிவாக எல்லா ஆழ்வார்களும் எப்படி வந்து கம்பன்ல வந்து அவங்களுடைய குரல் கேட்குது. கம்பராமனை நம்ம படிச்சோம்னா கிட்டத்தட்ட அதுல வந்து இன்னொரு வகையில 4000 திவ்யப்பர் வந்து குரல் தான் வந்து அதுல வந்து ஒலிக்குது அப்படின்றதான் அந்த ஆய்வினுடைய மிக முக்கியமான கருத்து. அந்த நூல் வந்து எனக்கு இந்த கட்டுரை எழுதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த கட்டுரை வந்து ஐயாவுடைய தலைமையில திருவரங்கத்துல வந்து சுதர்சனர் நூற்றாண்டு விழா புத்தூர் சுவாமி அப்படின்ற ஒருத்தர் வந்து வைணவத்திற்காக ஒரு இதழ் நடத்தினாரு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் என்ற மாத இதழை நடத்தி அந்த பெரியவர் அவருக்கு வந்து 100 கொண்டாடினோம் போன வருஷம். அப்படி கொண்டாடின பொழுது அவர் வந்து கம்பராமாயணத்தில் வந்து மிக ஆழங்கால் பட்டவர். அவர் வந்து கம்பனுடைய வைணவ தரப்பு வக்கீல். அவர் வந்து அட்வொகேட் தான். அவர் கம்பனுக்காக வந்து வாதிடுவதற்காக வந்து கம்பனின் சமயம், சங்ககால தமிழ் சமயமே கம்பனின் சமயம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதி கம்பனை வந்து வைணவனே என்று நிறுவியதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதனால அவருடைய 100 ஒரு அங்கமாக அவர் எந்த கம்பனை வந்து மிக விரும்பினாரோ அந்த கம்பனை பற்றி பேசணுன்றக்கா ஆழ்வார்களும் கம்பனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடந்தது. அவருடைய முதன்மை சீடராக இருக்கக்கூடிய பாலாஜி சாமி அவர்கள் நடத்தினாங்க. அதில் வந்து பேராசிரியர் மாப்பைய சீனிவாசன் அவர்கள் தான் தலைமை. ஏன்னா கம்பன் ஆழ்வார்களும் கம்பனும் ஒரு புஸ்தகமே அவர் எழுதியிருக்காரு. அதனால் அவரை தலைமையாக வைத்துக்கொண்டு பலர் வந்து ஆழ்வார்களை பற்றி கம்பனுக்கும் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை பேசணும். அதில் வந்து நான் பேசின பேச்சினுடைய கட்டுரை தான் அந்த கட்டுரை. இன்னொரு கட்டுரை வந்து நற்குணக் கடல் அப்படின்றது. வைணவ தத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா குணங்களும் குறிகளும் இல்லாதது அப்படின்னு நாம் பிரம்மத்தை வந்து வைணவர்கள் வந்து விளக்குவதில்லை. அது குணங்களோடையும் குறிகளோடையும் சேர்ந்தா இருக்கு. குணம் குறி என்று சொல்லக்கூடியது வந்து நற்குணங்களுடைய சங்கமம். அந்த நற்குணங்கள் வந்து இறைவன்ட்ட எப்படிலாம் நிறைந்திருக்குன்னு கம்பர் எங்கெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ரொம்ப சுருக்கமான கட்டுரை தான். இருந்தாலும் கூட தொட்டு காட்டுவதுதான் இந்த கட்டுரையோட நோக்கம். இந்த கட்டுரையை வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து விரிவு பண்ணிக்கலாம்.
அதுக்கான தனி நூலாக கூட தனி நூலாக கூட கொண்டு வரலாம். நற்குண கடல்னு போட்டு யாராவது எதிர்காலத்தில் நீங்களாம் புஸ்தகம் எழுதுனா நான் சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு வந்து கம்பர்கிட்ட வந்து ஸ்பேஸ் இருக்கு. அவ்வளவு செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு. தீவிரமாக உட்கார்ந்து நாம் வந்து படிப்பதன் வாயிலாக, கம்பனை வந்து ஆழமாக கற்பதன் வாயிலாக, பெரியவர்களுமாக உணர்வதன் வாயிலாக நாம அந்த அடுத்தடுத்த தளங்களுக்கு நாம் பயணிக்கணும் அப்படின்றதான் அந்த கட்டுரையினுடைய நோக்கம். அதனால அந்த நற்குண கடல்ல வந்து பிரம்மம் வந்து எப்படி குணங்களோடு கூடி இருக்கிறது, என்னென்ன விதமான நற்குணங்கள்லாம் பிரம்மத்திட்ட இருக்கு, அதை வந்து கம்பர் வந்து விசிஷ்டாத்வைத குரல் வந்து கம்பன்ட்ட வந்து எப்படி ஒலிக்கிறது அப்படின்றதான் இந்த ரெண்டாவது இன்னொரு கட்டுரையும் கூட. இந்த 2 கட்டுரைகள் வந்து குறிப்பாக கம்பனுடைய அந்த வைணவ தனித்தன்மையை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய கட்டுரைகள். ரைட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் இந்த நூலில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. அதை பற்றியும் நாம் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.